அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபாஸ் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 200 கிராம் தோலி உளுந்தம்பருப்பு, 25 கிராம் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 400 கிராம் கருப்பட்டி, தேவையான அளவு நல்லெண்ணெய். சிலவங்க கடையில் வாங்குற பொடியை வச்சு நம்ம களி கிண்டுவாங்க. அது அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. இது நம்ம அரைச்சி இன்னைக்கு செய்ய போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ கிரைண்டரை ஓட விட்டுட்டு இப்போ இதில் உளுந்த பருப்பு சேர்த்துடலாம், பச்சரிசி சேர்த்துடலாம், கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம வடைக்கு அரைப்போம்ல அந்த பக்குவத்துல பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கருப்பட்டியை தட்டிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாகுலாம் தேவையில்லை. இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்த வடைக்கு அரைப்போம்ல அந்த பதத்துக்கு. இப்போ இதை வலிச்சிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் களி கிண்ட போகிறீங்களோ அதில் வலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி கரைசலை மாவு கூட சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க, பொடியெலாம் இருந்தால் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பை பற்ற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு பண்ணுங்க. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ஒட்டுல புட்டை வச்சு காந்தல்ல களி கிண்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாயிடும். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. இந்த களி வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்பூனுக்கு நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி 3/4 வேக்காடு ஆனதுக்கப்புறமா இந்த வெந்தும் வேகாமல் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். இதோட சேர்த்து ஒரு 25 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருப்பேன். பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஊற்றி கிண்டிக்கோங்க. உங்களால் கிண்ட முடியும் அப்படின்னா எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்த உடனே இந்த உளுந்து கருப்பட்டி நல்லெண்ணெய் மனம் நல்லா இருக்கும். கருப்பட்டி தான் சேர்க்கணுங்க, சர்க்கரை சேர்த்துறாதீங்க, டேஸ்டே மாறிடும்.
பாருங்க, ரொம்ப ஒட்டலை அடியில். இப்போ ஒரு 25 மில்லி ஊற்றுறேன். வெள்ளை உளுந்து எடுத்துக்காதீங்க, தொளி உளுந்தம்பருப்பை எடுத்துக்கோங்க. அதில் டேஸ்ட்டும் இருக்காது, சத்தும் இருக்காது. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது ஒரு 25 ml. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இது ஒரு 25 ml. மொத்தம் 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிருக்குங்க. இப்போ ஒரு 25 ml ஊற்றுறேன். இப்படி லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க, ஒட்டவே ஒட்டாதுங்க. பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம களியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட பாரம்பரிய உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு கரெக்டாக 125 ml நல்லெண்ணெய் தான் ஊற்றுனேன். இன்னும் கூட ஊற்றலாம். இந்த உளுந்தங்களி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.